Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. இந்த உலகத்தில் மன்னிப்பை வெளிப்படுத்தினது ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. தேவன் சொல்லுகிறார், மன்னிப்பு தான் உன் வாழ்க்கையில. Jesus Christ is a King of Kings. He is a Lord of Lords. What is your understanding about Jesus? இயேசுவை பத்தி என்ன புரிஞ்சிருக்கிற? ஜரத்துக்கு பிரச்சனைனா வர்றது, ஏதாவது சின்ன பிரச்சனைனா வந்து ஜெபம் பண்ணிட்டு போறது, மனம் கஷ்டம் வந்தா சர்ச்சுக்கு வர்றது, இந்த மாதிரி இல்ல. பெர்மனண்டா உனக்கு தான் அவர் ராஜா. உலகத்தில் இருக்கும்போது நடந்து திரிந்து இயேசு அநேகரை ரட்சித்தார், அநேகருக்கு பாவ மன்னிப்பை எல்லாம் வழங்கினார். ஆனால் சிலுவையில் தொங்கும் போது அவர் மன்னிக்கவில்லை. யாரை பார்த்து மன்னியும் என்று சொன்னார்? ஏன் அப்படின்னா, சிலுவையில் தொங்கும் போது அவர் பாவமான மனிதனாக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார், நமக்காக பாவமானார். யோவான் 19:1-6. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து மாறினால் அடிப்பித்தார். ஒரு முடியை பெண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை, யூதருடைய ராஜாவே அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படி இதோ உங்களிடத்தில் என்னை வெளியே கொண்டு வருகிறேன். 5ஆம் வசனம். இயேசு முள்முடியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். போதும். அந்த தொடர்ந்து 25ஆம் வசனம், யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரி மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சிஷ்யனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சிஷ்யனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சிஷ்யன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அடுத்த வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது. இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொண்டு போனார்கள். நாம் முதலில் வாசித்தது போல பிலாத்து அரண்மனையில் கொண்டு போய் அவரை விசாரித்தார்கள். பிலாத்து அந்த 19ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை எடுத்துக்கொண்டால், அவரை ராஜா என்று பரியாசம் பண்ணி அவரை கையினால் என்ன செய்தார்களாம்? அடித்தார்கள். அந்த பிலாத்து இயேசுவை ராஜா என்று சொல்லவில்லை, அவரை என்னவென்று சொல்கிறான்? 5ஆம் வசனம், இந்த மனுஷன். கவனிக்கும்படி கேட்கிறேன். இயேசு நமக்காக ராஜாவாக உள்ளவர், ராஜாவானவர். எல்லாருக்கும் முன்பதாக என்ன செய்யப்பட்டார்? அவமானப்பட்டார். நமக்காக தான் இந்த அவமானம், நமக்காக தான் இந்த வேதனைகள். அப்போ ஏற்கனவே நான் சொன்னது போல, இயேசு கிறிஸ்து இந்த உலகில் நமக்காக மரிப்பதற்காகவே தான் என்னவாக மாறினார்? மனிதனாக மாறினார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஏதோ செய்யணுன்றதுக்கு இந்த உலகத்துக்கு அவர் வரல, மனுஷனாக பிறக்கலை. ஆனால் இன்றைக்கி நாம் உலகத்தில் பிறந்த நம்மெல்லாம் படிக்கிறோம், பெரிய ஆளாகிறோம், இடம் வாங்குகிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். ஆனால் நம்ம ரட்சித்து பாவங்களிலிருந்து நம்ம மீட்டு நம்மளை யார் ஆசீர்வதிக்கிறா? இயேசு ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்த இயேசுவால் மட்டும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிறது, அவருடைய மீட்பினால் நமக்கு உண்டாய் இருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த 28ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், நான் என்னவாய் இருக்கிறேன்? தாகமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறேன். கவனிக்கும்படி கேட்கிறேன். இயேசு சிலுவையில் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்தார். அங்கே ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு அவ்வளவு வேதனையிலும் வார்த்தை பேசினார். நம்ம வாழ்க்கையில்
எந்த நேரத்தில் எப்படி பேசுகிறோம். சிலருக்கெல்லாம் வேதனை வந்துருச்சுன்னா அவங்க பேசுகிற பேச்சை பாருங்கள் எப்படி இருக்கும்ல. சாப்பாடு இல்லாமல் ஆக்கி விட்டுட்டிங்கன்னா, திட்டிட்டிங்கன்னா, சிலருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவங்க பேசுகிற பேச்சு பயங்கரமாக இருக்கும். ஒன்று இன்றைக்கி கவனிச்சுக்கிடுங்க, நீ கஷ்டப்பட்டு வேதனை வரும்போது என்ன பேசுகிறியோ உன் வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து பலிச்சிடும். அதனால் சாதாரண நேரத்தை விட வாழ்க்கையில் வேதனையான நேரங்களில் கவனமாக பேச வேண்டும். அதுதான் சிலுவை கற்பிக்கிறது. சிலுவையிலேருந்து என்ன படிக்கிறோம்? வாழ்க்கையின் வேதனையான நேரங்களில் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையின எப்படி பேசணும்? கவனமாக பேசணும். இதை யார் கற்றுக் கொடுக்கிறா? இயேசு. இயேசு உலகத்தில் வாழ்ந்த போது அந்த ஆலயத்தில் போய் மேஜையை தள்ளி ஏன் விற்கிறேன்னு சத்தம் போட்டார். இயேசு வேதத்தில் அன்றைக்கு அலையும் போது குருடனை பார்த்து போய் கழுவு எப்படிலாம் சொல்றார். ஆனால் சிலுவையில் வேதனையா இருக்கும்போது அவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? ரொம்ப கவனமா இருக்கு. ஆகவே இயேசு சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு ஆள்கிட்ட நீங்க கண்டுபிடிக்கணும்னா பிரச்சனையா இருக்கும்போது அவர் எப்படி பேசுறான்னு பாருங்க. அதுல இருந்து அவர் உங்க மேல அன்புள்ளவரா, பாசமுள்ளவரா, உங்களுக்கு என்ன செய்ய போறான்னு தெரிஞ்சிடும். ஹஸ்பண்டா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், பாஸ்டா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் பேசுகிற வார்த்தை. இப்ப இயேசு இந்த வார்த்தை 5வது வார்த்தை. 7 வார்த்தைகளை இயேசு சிலுவையில் சொல்லி இருக்கிறார். 7ஐயும் தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. 2 வார்த்தையை மட்டும் ஹைலைட் பண்ண போகிறேன். இயேசு சொன்ன 7 வார்த்தையில 3 வார்த்தை லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கிறது. 3 வார்த்தை நாம் திறந்து வைத்திருக்கிற 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 1 வார்த்தை மத்தேயுவில் இருக்கிறது. மொத்தம் 7 வார்த்தைகள். அந்த 4 சுவிசேஷர்களும் அதை கவனித்து எழுதியிருக்கிறாங்க. ஏன் இந்த சிலுவையில் தொங்கும்போது இந்த வார்த்தையை எழுதி வைக்கணும்? உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் சாகிறதுக்கு முன்னால கடைசி அவன் பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம். இறந்த உடனே அந்த அடக்காரதுல வந்து கேட்பாங்க, என்ன சொன்னார் கடைசியா அப்படிம்பாங்க. ஏன்னா எங்கன்னா பெட்டியில வச்சிருப்பார் 10 லட்சம் சொன்னாரா அப்படி கேட்பாங்க. டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்காருன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சிலவங்க ரொம்ப கெட்டிக்காரங்களே சாவாங்க, ஒண்ணுமே சொல்லாம செத்துருவாங்க. நீ போய் நோண்டிக்கோ அப்படின்னு விட்டுருவாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தாம யாரும் வெளிப்படுத்தவே முடியாது. தேவன் வெளிப்படுத்தாம யாரும் வெளிப்படுத்த முடியாது. இங்க இயேசு கடைசியாக சிலுவையிலிருந்து பேசுகிறார். முதல் வார்த்தை லூக்கா 23 இருக்கிறது. 34 அது வார்த்தைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், பிதாவே இவங்களை என்ன செய்யும்? மன்னியும். 23:34 பிதாவே இவர்கள் என்ன செய்யும்? பிதாவே இவர்கள் மன்னியும். வாயை திறந்து அந்த அங்க சொல்றார். ஆனா இயேசுவ அதிகாலையில பிடிச்ச நேரத்திலிருந்து அவன் அடிச்சு எல்லாம் நாசம் பண்ணும் போதெல்லாம் அவனை என்ன செஞ்சிட்டு இருந்தார்? இயேசு மன்னித்து கொண்டுதான் இருந்தார். கை வைத்து நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் மன்னித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையே என்ன வாழ்க்கையா இருக்கணும்? மன்னிக்கிற வாழ்க்கையா இருக்கணும். ஒரு தவறை சுட்டி காண்பிக்கலாம், அந்த நிமிடத்தோடு அதை நிறுத்திவிட்டு மன்னித்து அடுத்த ஸ்டெப் போயிடணும். ஒரு பிள்ளையை அடிப்பது தவறல்ல, அடித்தவுடன் அணைப்பது மிக முக்கியம். ஒரு புருஷன் மனைவி சண்டை போடுவது தவறல்ல, நல்லா போடுங்க, போட்டு முடிச்சுட்டு காஃபி போட்டு உட்காந்து குடிச்சு 2 பேரும் பேசுங்க. அப்போ மன்னிப்பு என்பது மிக முக்கியம். இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க விரும்பினால் கை வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் மன்னித்தால் உலகமே மகிமையாக மாறும், உங்கள் குடும்பமே மகிமையாக மாறும். எல்லாம் சொல்லுவேன், எங்கள் அம்மா எவ்வளோ அன்பாக இருக்காங்க, என்ன செஞ்சாலும் எங்களை என்ன செய்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு, என் மனைவி எவ்வளோ பிரச்சனைனாலும் தாங்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த உம்மனா மூஞ்சி மாதிரி இருக்கவங்கள சொல்லலை, சிலர் உம்மன்னு கிடக்கும். அது பயங்கர டேஞ்சர், வெடிச்சதுன்னா பயங்கரமாக இருக்கும். சில ஆட்கள் வந்து அமைதியாக இருப்பாங்க, பேசாத மாதிரி. அவங்களெல்லாம் நம்பிடவே கூடாது நம்ம வாழ்க்கையில். ஏசு எங்கன்னா அமைதியாக சும்மா இருந்தாரா? எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் இருந்தார். இல்லை, பிசாசு தான் ஓமா மாதிரி இருப்பான், அப்படியே இருப்பான். பிசாசெல்லாம் வந்து பதுங்கன்னா அங்கே பதுங்கிடுவான், அப்படியே சத்தம் கேட்காது. சில வீட்டுக்குள்ளே தவளை பெருச்சலையில் உள்ளே வந்துட்டுன்னா சத்தம் கேட்காது, பார்த்துருக்கீங்களா? 2 நாட்கள் சத்தம் கேட்கும் உள்ள இருந்து பிசாஸ். ஆனால் இயேசு பேசிக்கிட்டே இருப்பார். நாமும் பேசணும் ஒழுங்கா. மனைவிட்ட வாயை திறந்து பேசு, புருஷன்ட்ட ஒழுங்கா வாயை திறந்து சொல்லு, வேதனையை சொல்லு,
தாய் தம்பட்ட உள்ளத்தை திறந்து பேசு, பிள்ளையோடு பேசணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கை வைத்துங்க, சில நிமிஷம் தான் இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த மன்னிக்கும் குணம். Jesus has been forgiving from the morning. அவரை பிடிச்ச நேரத்திலிருந்து மன்னிச்சுட்டே தான் இருக்கிறார். ஆனா மன்னிச்சதை வெளிப்படையா சொன்னார். எப்படி சொன்னாரு? இன்னைக்கெல்லாம் இப்போ உள்ள கம்ப்யூட்டர் பிள்ளைங்கெல்லாம் யாரும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்கெல்லாம் கம்ப்யூட்டர் பிள்ளைங்க. இப்போ உள்ள பிள்ளைங்கெல்லாம் அந்த விளையாட்டெல்லாம் போட்டு பார்க்குறீங்களா, பொம்மை விளையாட்டெல்லாம், அதை ஏதாவது பொம்மை மன்னிக்குதா? அவங்க பார்க்குற இதில் மன்னிக்குதா? இந்த சினிமாக்காரன் ஆடுறானே, எவனாவது மன்னிக்கிறானா? அடிப்பான், சண்டை போடுவான், பொண்டாட்டி தூக்கிட்டு போற மாதிரி காமிப்பான், மன்னிக்க மாட்டான். நான் இன்றைக்கு பதிவு செய்யறேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் மன்னிப்பை வெளிப்படுத்தினது ஒரே ஒருவர், இயேசு கிறிஸ்து. தேவன் சொல்லுகிறார், மன்னிப்பு தான் உன் வாழ்க்கையில, மன்னிக்கிறது மிக முக்கியம். Forgiving is very important. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க, நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன். மன்னிக்கிறதுனால அவங்களுக்கு நன்மை கிடையாது, உனக்கு தான் நன்மை. மன்னிக்கிறவங்க மன்னிக்காம இருந்து 50 வயசுல நீ செத்து போனா, மன்னிச்சுன்னா 90 வயசுல சாகலாம். எப்படி விளங்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல, மன்னிப்புக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது. கை வைத்து ஒப்புக்கிடுங்க. ஆண்டவரே மன்னிக்கணும், மன்னிக்கணும். சொல்லுங்க சத்தமா, வாயை திறந்து, ஆண்டவரே receive the forgiveness spirit. மன்னிக்கிற குணத்தை. கையை சுற்றி எல்லாரையும் மன்னிக்கணும், சுற்றி இருக்கிறவங்கள மன்னிக்கணும், குடும்பத்தாரை மன்னிக்கணும். இந்த மன்னிப்பு இல்லைன்னா நமக்கு தான் வேதனை. இல்ல, இரண்டாவது அது 23 லூக்கா 43 அங்கே சொல்லுகிறார், இன்று என்னுடனே கூட எங்க இருப்பாய்? பரதேசில். நீ பரதேசில் இருப்பாய். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்க இருப்ப? பரதேசில் இருப்பாய். இந்த திருடனுக்கு எப்படி தெரியும் ஜீசஸ் பத்தி? நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சிலுவையில் எழுதப்பட்டிருந்தது, இவர் யாரு? யூதருக்கு ராஜா. நல்லா கவனிங்க. அவன் அடி வாங்கி சிலுவையில் தொங்கினா கூட 2 பேரும் பேசிக்கிறான், நம்மளாம் திருடன்னு அடி வாங்கிக்கிறோம், ஆனா இவர் யாரு? ஒரு ராஜா. இவர் ராஜா அப்படின்னா இவருக்கு என்ன இருக்கும்? ஒரு ராஜ்யம் இருக்கும். இவர் ராஜா அப்படின்னா இவருக்கு குடிமக்கள் இருப்பாங்க. அப்படி பெரியவர் தான் சிலுவையில தொங்குறார். உடனே ஒரு திருடன் அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டான். எத்தனை பேர் இயேசுவை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் கை வைத்து, இயேசுவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவரை அங்கீகரிப்பது நம்முடைய வாழ்வில் மிக முக்கியம். பல வருஷ கிறிஸ்தவங்களை வாழ்ந்து இயேசு புரியாதவங்க இருக்காங்க இல்ல. ஆனா அந்த திருடன் கொஞ்ச நேரத்தில் இயேசு புரிஞ்சுக்கிட்டான். Is a king, he has got a kingdom, he has got his people. அப்ப அந்த கிங்டமுக்கு நான் வர்றேன் அப்படிங்கிறான். அந்த கிங்டமுக்கு நான் வர்றேன் அப்படிங்கிறான். அதைத்தான் இப்ப இந்த யோவான் 19 எடுங்க, அங்க இருக்கு பாருங்க. எழுதின மாதிரி இவங்க சொல்றான் 2ஆம் வசனத்துல, யூதருடைய ராஜாவே வாழ்க. அப்ப இயேசுவை பிடிச்சிட்டு போய் அடிச்சாலும் அடிச்சவனுக்கு தெரியும் இவர் ஒரு ராஜா, இவருக்கு ஒரு கிங்டம் இருக்குது, இவருக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க, அவருக்கு தெரியும். 5ஆம் வசனத்துல அந்த பிலாத்து பட்ட என்ன சொல்றா? அவரை ராஜான்னு சொல்லல, என்ன சொல்றா? இதோ இந்த மனுஷன். எல்லாம் வாசிக்க 3 தடவை. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இயேசுவை யாருன்னு சொல்ல போறீங்க? யூதருக்கு ராஜாவா, உங்களுக்கு ராஜாவா? உங்களுக்கா, உனக்கா, உன் குடும்பத்துக்கா? Is he the personal king for your life? பிலாத்து இந்த மனுஷன் என்று சொன்னான். அவரை ராஜா என்று சொன்னவன் கன்னத்தில் அடித்து பரியாசம் பண்ணி சொன்னான். எல்லாம் கைவைத்தி நாமும் உண்மையாக அவர் தான் நமக்கு ராஜா. நீ அவரை ராஜாவா மகிமைப்படுத்த உன்னை என்னவா வைப்பார்? அவரு ராஜாவையவே வைப்பார். Jesus Christ is a King of Kings, is a Lord of Lords. What is your understanding about Jesus? இயேசுவை பத்தி என்ன புரிஞ்சிருக்கிற? ஜரத்துக்கு பிரச்சனைனா வர்றது, ஏதாவது சின்ன பிரச்சனைனா வந்து ஜெபம் பண்ணிட்டு போறது, மனம் கஷ்டம் வந்தா சர்ச்சுக்கு வர்றது, இந்த மாதிரி இல்ல. பெர்மனண்டா உனக்கு தான் அவர் ராஜா, நீ அவருடைய பிரஜை. அவர் உனக்குன்னு ஒரு கிங்டம் வச்சிருக்கிறார், அதான் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. எல்லாம் கை வைத்துங்க. நம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம யாருடைய ராஜ்யத்தை சேர்ந்தவங்க? நாம இந்த பூமியில வாழ்ந்தாலும் நாம் ஒரு கிங்டம் பீப்புள். ஹல்லேலூயா. ஒரு அமெரிக்கன் இந்தியாவில் இருந்தாலும் இஸ் an American citizen in India. இது வரைக்கும் புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். கை வைத்துங்க. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும்
ஒரு குடும்பத்தில் நான் வாழ்ந்தாலும் நான் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இதை திருடன் தொங்கிக் கொண்டே அதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டான். ஒரு திருடன் மாங்காய் மடையம் போல தெரியுது, ஒன்றும் விளங்கலை அவனுக்கு. திருடனாக இருந்தால் கூட கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் நல்ல திருடலான்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு திருடனுக்கு விளங்கிடுச்சு. இங்கே கூட சில திருடர்கள் இருப்பாங்க, கவனமாகவே இருங்க சரியா. சில திருடனுக்கு ஞானம் இருக்கும், சில திருடனுக்கு ஞானம் இருக்காது. அதனால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். So one thief, he didn't aware that Jesus Christ is a king. But one thief understood Christ is a king. அவன் திருடனாக இருந்தாலும் இயேசுவை ராஜா என்று அறிந்ததினால் பரலோகத்தில் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. நான்லாம் அங்கே தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது அந்த தீஃபெல்லாம் சொன்னான்னா இங்கே வந்து நின்று இந்த திமிரை போய் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்க விட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இயேசு அன்புள்ளவர், ரட்சிப்பதற்காகவே வந்தார். புரிந்தால் கை வைத்த அந்த இயேசுவின் அன்பை, ஹல்லேலூயா, அவருடைய விலையேறப்பட்ட தியாகம். How great is the sacrifice of Jesus. ஹல்லேலூயா. அந்த விலையேறப்பட்ட தியாகம், அந்த விலையேறப்பட்ட அந்த அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a king. அப்போ திருடன் அந்த தொங்கிக்கிட்டு இருக்கும் போதே இயேசுவை புரிந்து கொண்டார். உலகத்தில் இருக்கும்போது நடந்து திரிந்து இயேசு அநேகரை ரட்சித்தார், அநேகருக்கு பாவ மன்னிப்பை எல்லாம் வழங்கினார். ஆனால் சிலுவையில் தொங்கும்போது அவர் மன்னிக்கவில்லை. யாரை பார்த்து மன்னியும் என்று சொன்னார்? ஏன் அப்படின்னா, சிலுவையில் தொங்கும்போது அவர் பாவமான மனிதனாக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நமக்காக பாவமானார். புரிந்தால் கையை நல்லா உயர்த்தி, நமக்காக அவர் பாவமானார். அவருடைய எல்லா கிங்ஷிப்பை இழந்து, அவருடைய அத்தாரிட்டியெல்லாம் இழந்து அவர் நமக்காக பாவமாக மாறினார், நமக்காக அநியாயக்காரனாக மாறினார். இந்த ராஜாவை பார்த்து அவன் சொல்றான், பிலாத்து, இந்த மனிதன், டு சச் a state Jesus came down. அந்த நிலைக்கு நமக்காக இயேசு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இல்லை, வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அண்ட சராசரங்கள் எல்லாம் உருவாக்கினவர் இந்த இயேசு. ஆகாரை தூதனாக போய் சந்தித்தவர் இந்த இயேசு. ஆபிரகாம் வீட்டிற்கு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் சென்றவர். யோசுவா அன்றைக்கு யுத்தத்துக்கு சென்ற போது வானத்துக்கும் பூமிக்கும் உயரமாக நின்ற ஒரு தூதனாக நின்றவர். இப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். ஒருத்தன் சொல்றான் அவரை பார்த்து, இந்த மனிதன் எதுக்காக அப்படி ஏத்துக்கிட்டாரு? நமக்காக. சில பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளுக்காக அவமானப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த பேரண்ட் மீட்டிங்லாம் சில மீட்டிங் போயிட்டு வந்து அவமானப்பட்டு வருவாங்க சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக. அவங்க என்ன சொல்லுவாங்க? யாருக்காக அதை ஏற்றுக்கிடுவாங்க? அந்த பிள்ளைகளுக்காக. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதினால் நம்மை அவர் சிலுவையில் சகித்து கொண்டார். எல்லாம் கை வைத்துக்கு அந்த தோத்திரம் பண்ணுங்க. என்னை சிலுவையில் சகித்து கொண்டீர், எனக்காக அவமானத்தை நீ தாங்கி கொண்டீர், எனக்காக அவமானத்தை சிலுவையிலே சகித்தீர். நீ ராஜாவாக இருந்தோம், உம்மை பார்த்து இந்த மனிதன் என்று சொன்னான். அதையும் பொருட்படுத்தாமல் சிலுவையில் தொங்கினார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த சிலுவையிலும் ஒரு திருடன் இயேசுவை ராஜாவென்று கண்டுகொண்டான். Even on the cross, one thief could find, he identified Jesus as a king. நீங்க இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்து இயேசுவை ராஜான்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? வெறும் ஜரத்தை போக்குறவர், வியாதியை போக்குறவர், 10 ரூபா தருவாரு, 100 ரூபா தருவாரு, இப்படி வச்சிருக்கியா? ராஜாவுக்கு பிள்ளைன்னா எப்படி இருப்பான்? ராஜா வீட்டில் என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கும், ராஜா வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அந்த மாதிரி நீ ராஜாவா நினைச்சா நீயும் அதே போலதான் வாழ்வ. இன்னைக்கு இயேசு என்னவா நினைச்சு என்னவா கனப்படுத்த போறோம் நம்ம எல்லாரும்? எல்லாம் கைவிதி ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. கைவிதி கண்ட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராஜாதி ராஜா. அவர் எனக்காக மனிதனானார். For my sake he became a man. For my sake he became a man. அவர் எனக்காக அவர் என்னவாக மாறினார்? மனிதனாக மாறினார். மனிதனாக அவர் மாறினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இயேசு தன்னை அப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார். நான் இப்ப இந்த யோவான்ல ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன்.
இந்த 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பிலாத்து இயேசுவை மனிதன் என்று சொன்னானா, இந்த திருடன் தேவன் என்று ராஜாவென்று கண்டுபிடித்த அவரை அவனும் கண்டுபிடிச்சிட்டான். அதே 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வாங்க. சில வசனங்களுக்குள் சில நேரத்துக்குள் அவனும் கண்டுபிடித்தான். 19:14, ஜான் 19:14. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா. நல்ல கவனிங்க. இப்ப அதே பிலாத்து இதோ அந்த மனிதன் என்று சொன்னவன், இதோ அந்த மனிதன் என்று சொன்னவன், இப்ப அவனே சொல்றான். ஆனா அவனுக்கு ராஜான்னு சொல்லல. என்ன ராஜான்னு சொன்னா? உங்கள் ராஜா. அவன் சொன்ன மாதிரி நம்ம ராஜா தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை வைத்துங்க. இயேசு ராஜா, நம்ம ராஜா. ஹல்லேலூயா. இதுல இருந்து என்ன புரிகிறது? மனிதன் என்று சொன்னவனை சில மணி நேரங்களுக்குள் ராஜா என்று சொல்ல வைத்தது யாருடைய வல்லமை? கைதட்டி அந்த வல்லமைக்கு நன்றி செலுத்துங்க. இயேசு வந்து நின்னாலே போதும், அவருடைய பிரசன்ஸ் போதும். அவர் வேற ஒண்ணும் செய்ய வேணாம், வேற ஒண்ணும் பேச வேணாம். ஜஸ்ட் அவர் நின்னார், அவ்வளவுதான். ஒண்ணுமே அவனை சொல்லல, ஒண்ணுமே கேட்கல. அவர் நிற்கிற அந்த பிரசன்னமே அவன் வார்த்தையவே மாத்திச்சு. இன்னும் ஜீசஸ் கொஞ்ச நேரம் இருந்து இருந்திருந்தார்னா அவன் சொல்லியிருப்பான், யார் ராஜான்னு சொல்லியிருப்பான், அவ்வளவுதான். ஆனா இயேசுக்கு டைம் ஆனதுனால எங்க போனோம்? ஒரு சிலுவைக்கு போனோம். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் குடும்பத்தில் இயேசுவை அவமானமா பேசுறவன் இருக்கிறான். உன் குடும்பத்தில் இயேசுவை அவதூறாய் நினைக்கிறவளா இருக்கிறான். அவனுக்கு வெளிப்பட போகிறது அவர்தான் ராஜாதி ராஜா. அவரை இல்லாமல் அவன் குறிப்பிட்ட நபருக்கு உயர்வு இல்லவே இல்லை என்று வெளிப்படுத்த போறாரு. அது மட்டுமல்ல, உங்களோடு என்னோடு இருக்கிறது இயேசு ராஜா என்று உலகம் அறிய போகிறது. கைதட்டி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். The world is going to know that the King Christ is with us. எத்தனை பேர் இயேசு கிட்ட வந்த பிற்பாடு சாதாரணமா இருந்த உங்களை ராஜாவை வச்சிருக்கிறாரு? கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இன்னும் என்னை ராஜாவாகவே வைப்பார், நான் அவரை ராஜாவாய் வைத்துக் கொண்டே இருப்பேன். He came as a man, but he is a king. He came as a man. He came as an ordinary man. He chose to be a man. மனிதனாக வாழ்வதற்கு தெரிந்து கொண்டு மனிதனானார். அவர் மனிதன் அல்ல, ஆனால் மனிதனாக இருந்தார். பசி இருந்தது, தாகம் இருந்தது. இந்த உலகத்தில் எந்த மார்க்கத்திலையும் எந்த ரிலிஜன்லயும் எந்த தெய்வத்துக்கு இல்லாத வல்லமை இயேசுக்கு தான். கை தட்டி ஆர்ப்பரிங்க, அவரை மகிமைப்படுத்துவோம். கை தட்டாதவன தட்டுங்க, மேல கீழே விளையாடுறவங்கள தட்டுங்க, இயேசுவை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இயேசு மனிதனாக பிறப்பதற்கு தெரிந்து கொண்டு வந்தார் என்றும் அவர்தான் நமக்கு ராஜாதி ராஜா என்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நமக்கு சிலுவையில் தமது இரத்தத்தை சிந்தினது ஏதோ ஒரு தொடச்சு போடுற குப்பையில போடுற ஒரு ஆள் அல்ல. ராஜாதி ராஜாவே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். சில வீட்டில் பிள்ளைங்க இருக்கும்போது தாய் எத்தனை வயசானாலும் அவளே போய் எல்லாம் செஞ்சு கொண்டு கொடுப்பான். அவள் செஞ்சு கொடுக்குறது எவ்வளோ டேஸ்டாக இருக்குல்ல, சர்வெண்ட்டு செய்கிறத விட. யாராக இருந்தால் கோவிச்சுக்கிடாதீங்க, ஆனால் இதான் உண்மை. இயேசுவே தன் ஜீவனை கொடுக்க முடியும் என்றார். அவர் சொல்றார், நானே வரேன் என் பிள்ளைகளுக்கு, நானே மரிக்கிறேன், என் ரத்தத்தையே நான் கொடுக்கிறேன். இயேசு நினைத்தால் கோடானை கோடி தூதர்களை அனுப்பியிருக்கலாம். ஒரு மிகாமையில பார்த்து நீ போய் செத்து போனா போயிருப்பான். ஒரு காபிரியலை பார்த்து எப்பா நீ போ என் ஜனத்துக்கு மறினா மறிச்சிருப்பான். ஆனா இயேசு சொன்னார், நோ, ஐ will not send Gabriel or யாரையும் நான் அனுப்புறதில்லை, நானே போறேன். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்களே ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பீங்களா? யாரையாவது அனுப்பி வைப்பீங்களா? நீங்களே கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நிற்பீங்களா? நீங்களே பாடுவீங்களா? நீதான் ஆண்டவருக்கு தேவை. அவரே வந்தார், நீயே வந்து அவரை ஆராதி, நீயே வந்து அவரை மகிமைப்படுத்து, நீயே வந்து அவரை உயர்த்து. அப்போ இந்த முதல் ரெண்டு வார்த்தையில் எவ்வளவு சத்தியம் இருக்குது. முதல்ல மன்னிக்கிற தேவன், இரண்டாவது திருடனுக்கு அந்த சிலுவையில் தொங்கினவனுக்கு அவர் ஒரு ராஜா என்றும் இயேசுவுக்கு ராஜ்யம் உண்டு என்றும் அந்த ராஜ்யத்திற்கு எல்லாரும் வர முடியும் என்று அறியும்படி தேவன் வெளிப்படுத்தினார். இது கூட இயேசு சிலுவையில் 8 அங்குல ஆணியில் இப்படி தொங்கிட்டு ரத்தமெல்லாம் போய் தொங்கும் போது அவர் ஒன்றும் பாட்டு பாடலை, சுவிசேஷம் அறிவிக்கலை, ட்ரம் அடிக்கலை, ஒன்றும் செய்யலை, தொங்கிட்டு தான் இருக்கிறார். அங்கேயும் சிலுவையின் பிரசன்னம் அந்த திருடனை மாற்றினது.
சீக்கிரம் கைவித்தி முடி கேட்கிறேன். கை சுத்துங்க. பிலாத்துவுக்கு இயேசுவின் பிரசன்னம், சிலுவையில் சிலுவையின் பிரசன்னம். இன்றைக்கு அந்த பிரசன்னம் இங்கே இருக்குது நம்ம மத்தியில். உனக்கு எந்த அற்புதத்தையும் அவர் செய்ய முடியும், எந்த வியாதியை அவர் மாற்ற முடியும், எந்த சாபத்தை அவர் மாற்ற முடியும். The presence of Christ. If the presence of Christ on the cross could change a thief. சில பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது, அவங்களுக்குள்ள அந்த வல்லமையை கொண்டு வரணும். ஒன்று வந்து மாற்றுங்க. இன்னைக்கு நான் அந்த குட் ஃப்ரைடே சொல்கிறேன், இங்கே யாராவது என்னை யாரும் மாற்ற முடியாது, நான் போகிற வழி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் உனக்கு நான் சொல்கிறேன், உனக்கு மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீ நினைச்சது நடக்காது, அவர் நினைச்ச மாதிரியே உன்னை கொண்டு போவார். அதற்கு எப்படி செய்யணும்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். உன்னை எங்க கொண்டு போய் நாக் பண்ணணும், எங்க போய் உன்னை கார்னர் பண்ணணும், எங்க போய் உன்னை முக்கூட்டு சந்தில கொண்டு உன்னை நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். உன் பம்பத்தெல்லாம் அடக்கிடுவார். யாருடைய பிரசன்னம்? பெற்றோர்களே, இந்த காலை உன் பிள்ளை பத்தி பயப்படாத. புருஷனே மனைவி பத்தி பயப்படாத. மனைவியே புருஷனை பத்தி பயப்படாத. கை தட்டுங்க. வல்லமுள்ள இயேசு. கை தட்டி சொல்லுங்க, இருக்கிறார். அவருடைய பிரசனை எல்லாத்தையும் மாத்தும். அதுக்கு தான் ஓடி வரோம் ஆலயத்துக்கு, அதுக்கு தான் ஆராதிக்கிறோம், அதுக்கு தான் அவருடைய பாதத்துல வர்றோம். இன்றைக்கு எங்கேயோ ஏதோ ஒரு அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு எங்கேயோ ஒரு சாபம் நீங்கிக்கிட்டே இருக்கும் இந்த நாளிலே. ஹல்லேலூயா. ஆகவே அந்த நான் வாசித்த 28வது வசனத்தை ஹைலைட் பண்ணிட்டு நான் முடிக்க போறேன். அதுல தாகமாய் இருக்கிறேன். என்னது தாகமாய்? அது வாய்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. இயேசு கிறிஸ்து மனிதன் என்பதை உறுதிப்படுத்துகிற வார்த்தை. இயேசு மனிதனுக்கு மனிதன், ராஜாவுக்கு என்னவா இருக்கிறார்? அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 33:17 வாசிக்கலாமா? நாம் ஆண்டவரை மகிமையுள்ளவராய் நாம் பார்ப்போம் என்று ஐசாயா சொல்லுகிறார். ஏசாயா 30. உன் கண்கள் எல்லாம் மாறுங்க, கவனமா கவனிங்க. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் இயேசு மனிதனாக அவதரித்து அவர் ராஜாதி ராஜாவாக மாறினார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:16 சொல்கிறது, அவர் ராஜாதி ராஜா என்ற நாமம் தரித்தவராய், ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவருடைய. எல்லா கைவைத்தி அல்லேலூயா என்று சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனியுங்கள், இந்த உலகத்தில் நம்மளை எவ்வளவு யாரு டீக்ரேட் பண்ணாலும், இந்த உலகத்தில் யாரு நம்மளை நீ மேலே வர மாட்டேன்னு சொல்லி நம்மளை எவ்வளவு அழிக்க நினைச்சாலும், நமக்குரியதுக்கு நம்மை கொண்டு வர தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். காரணம், பிலாத்து இயேசுவை மனிதன் என்று சொன்னார். இந்த சிலுவையில் அறையும் போது கூட கள்ளர்கள் மத்தியில் அவரை டீக்ரேட் பண்ணி அவமானப்படுத்தி அங்கே தொங்க வைத்தார்கள். ஆனால் அவர் என்ன ஆனாலும் என்றைக்கும் ராஜாதி ராஜாதான். பரலோகத்தில் அவருக்கு என்ன பேர் இருக்குது? ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஏற்றுக்கொண்ட இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டுங்க நமக்கு எல்லாருக்கும் சொல்றார், நீ என்ன பிரச்சனை வெளியே போனாலும், என்ன பாடுகள் வெளியே போனாலும், நீ ராஜாவின் பிள்ளை, ராஜாவின் பிள்ளை தான். என்றைக்கு இருந்தாலும் ராஜாவின் பிள்ளையாகவே நிறுத்துவார். புரிந்தவர்கள் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.